அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்க்கை என் கையிலே என்ற எண்ணம் நம்மிலே அநேகருக்கு உண்டு. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுவேன், யாருடைய உதவியும் தேவையில்லை, என் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் அறிந்திருக்கிறேன் என்று யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை என்ற மனப்பான்மை இன்று மேலோங்கி இருக்கிறது. இந்த கூற்று உண்மையா என்றால் இல்லை என்பதுதான் அநேகருடைய அனுபவம். என்றைக்கும் மற்றவர்களுடைய உதவி ஏதாவது ஒரு முறையில் நம் எல்லாருக்கும் தேவை. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் மனிதர்கள் உதவி செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் திரு சைமன் அவர்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக யார் இவர் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் எல்லா நலத்துடன், உடல் சுகத்துடன், மன அமைதியுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டு உங்களோடு இக்காரியங்களை சொல்லுவதிலே நாங்கள் உவகை கொள்ளுகிறோம். பொதுவாக நாம் கேட்கிற ஒரு அன்றாட சொல்தான், என் வாழ்க்கை என் கையில், என் கையே எனக்கு துணை, என்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்பதுதான். இந்நாட்களிலே இந்த ஒரு மனப்பாங்கு பெருகி வருவதையும் நாம் கண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய விஷயத்தில் பெற்றோர் கூட தலையிடக்கூடாது என்றே விரும்புவார்கள். பெரும்பாலும் மக்களுக்கு இன்றைக்கு யாரும் தங்களிடத்தில் எதுவும் சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாமே தெரியும் என்கிற ஒரு மனப்பான்மையானது வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். சுய ஒரு பொறுப்பும் கடமை உணர்வும் மனிதனுக்கு அவசியமே. ஆனால் எனக்கு யாரும் தேவையில்லை, கடவுள் துணை கூட எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு எண்ணம் சிறப்பாயிராது. முன்னொரு நாளிலே ஃபோர்ட் என்கிற கம்பெனி தயாரித்த ஒரு வாகனத்தை, அந்த ஃபோர்டு காரை ஒருவர் ஓட்டிக்கொண்டு வந்தாராம். திடீரென்று வழியிலே அந்த வாகனம் பழுதாகி நின்று விட்டது. உடனடியாக இறந்து இன்ஜினுடைய அந்த மூடியை திறந்து தனக்கு தெரிந்தபடி என்னெல்லாமோ முயற்சி செய்து பார்த்திருக்கிறார். ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. எவ்வளவோ முயற்சித்தும் ஒன்றும் பயனில்லை. அந்த வழியாக மற்றொரு வாகனம் வந்து நின்றது. ஒரு பெரியவர் அதிலிருந்து இறங்கி வந்தார். அவர் யார் என்று இவருக்கு தெரியாது. அவர் இந்த மனிதரை உற்று பார்த்து கொண்டிருந்து அப்புறம் கேட்டார், ஐயா, உங்களுடைய வாகனத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் கொஞ்சம் சரி செய்யுங்கள், அது ஓடிவிடும் என்றார். ஆனால் இந்த மனிதருக்கோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. இது என்னுடைய காரு, பணம் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன், என் கார் உள்ள பிரச்சனையை இவர் எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? ஆகவே இவர் சொல்வது சரியில்லை, அது தவறு என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக அவர் என்ன செய்ய சொன்னாரோ அந்த சின்ன வேலையை இவர் செய்தார். செய்த உடனேயே அந்த வாகனம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, இயங்க ஆரம்பித்து விட்டது. இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனடியாக அந்த உதவி செய்த மனிதரை பார்த்து கேட்டார், ஐயா, உங்களுக்கு எப்படி என்னுடைய வாகனத்தில் உள்ள இந்த கோளாறை சரி செய்வதற்கு தெரிந்தது, அதை நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். உடனடியாக அவர் சொன்னார், ஐ எம் மிஸ்டர் ஹென்ரி ஃபோர்டு, நான் தான் அந்த ஹென்ரி ஃபோர்டு, அதாவது நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த ஃபோர்டு கம்பெனியினுடைய, இந்த வாகனத்தினுடைய கம்பெனியின் முதலாளி நான் தான். இந்த வாகனத்தை தயாரித்தது எனக்கு தெரியும். ஆகவே இதில் உள்ள சிக்கல்களையும் அது எப்படி சரி செய்வது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டாராம். பாருங்க, இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அறியாமலோ அறிந்தோ பல்வேறு சிக்கல்களுக்குள் தள்ளப்படும் பொழுது
எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம், என்னுடைய காரியத்தை நானே பார்த்து கொள்வேன் என்று தனியாக நின்று பல சிரமங்கள் அடைந்தும் அதனாலே வெற்றி காணாமல் போய் மனம் துவண்டு போன நிலைமை ஏற்படக்கூடும். ஆனால் நன்மையை பிறர் மூலமாக பெறுவதற்கு நாம் அனுமதி கொடுக்கும் பொழுது அது நல்ல வெற்றியை நமது வாழ்விலும் கொண்டு வரும். இதே போலதான் பாருங்க, இன்னொரு நிகழ்வையும் இந்த பைபிளிலிருந்து நான் உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் அந்த பாலஸ்தீனா பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். மீன் பிடிக்கிற தொழிலில் அவருக்கு நல்ல அறிவு, ஆற்றல், அனுபவம் எல்லாம் இருந்தது. இவர் தன்னுடன் மீன் பிடிக்கிறவர்களோடு கூட கடலிலே வழக்கமாக போகிற பிரகாரமாக மீன் பிடிக்க போனார். அன்று நடந்த நிகழ்வுதான் இது. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த பகுதிகளில் எங்கும் சுற்றி திரிந்து பல்வேறு காரியங்களை அவர் மக்களுக்கு தொண்டாக ஆற்றிக் கொண்டிருந்த காலம் அது. அந்த வேளையில் இந்த மீன் பிடிக்க வந்த இந்த மனிதனை இவர் சந்தித்தார். என்னுடைய படவை அவர் தன்னுடைய சொற்பொழிவுக்காக பயன்படுத்தினார். அப்பொழுது அவனை பார்த்து கேட்கிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு அவர் சொல்கிறார், ஐயா, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இரவு முழுவதும் நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தோம், வலைகளை எல்லாம் இந்த பகுதியிலே நாங்கள் வீசினோம், எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் எதுவும் அகப்படவில்லை என்று இந்த மனிதர் இயேசுவுக்கு பதில் சொல்கிறார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். என்னுடைய தொழில் இது, எனக்கு அறிவும் ஆற்றலும் அனுபவம் இருக்கிறது, நீங்கள் யார் எனக்கு சொல்வது என்று சொல்லாமல் இவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே இவர் அங்கீகரித்து கொண்டார். அவருக்கு இவர் அனுமதியை தருகிறார். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். இரவெல்லாம் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் மீன்களை பிடிக்க முடியவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், அதை நம்பி வலைகளை ஆழத்திலே போடுகிறோம் என்று சொல்லி அவர் போட்டார். நடந்து என்ன தெரியுமா? அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். கவனித்தீர்களா? தன்னுடைய தோல்வியிலே, விரக்தியிலே இயேசு கிறிஸ்து என்கிற இவருக்கு அனுமதி தந்தார்கள். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் சொன்னபடி செயல்பட்டார்கள். செயல்பட்ட பொழுது இவ்வளவு காலம் இவருடைய முயற்சியெல்லாம் வீணாய் போய் விரக்தியின் விளிம்பில் இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு க்ஷணப்பொழுதில் இவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு எதிர்பாராத விதமாக அந்த வலைகள் முழுவதுமாக மீன்களாலே நிரம்பி இருந்தது. தங்களாலே அவைகளை இழுத்து கொண்டு போக முடியவில்லை. உதவிக்கு வேறொரு அழைத்தார்கள், அவர்கள் உதவி செய்தார்கள். 2 படகுகளும் அமிழ்ந்து போகும் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த மீன்கள் நிறையத்தக்கதாக அந்த வலைகளிலே அகப்பட்டது. இப்பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் தன்னுடைய வாழ்க்கையில இவரை அனுமதத்தின் வாயிலாக இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதே போலதான் ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற தங்களுடைய வாழ்க்கையில சுயமாக எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சொந்த வாழ்க்கையில ஏற்பட்ட சில சறுக்கல்கள், சில சிக்கல்கள் தீர்க்க முடியாமல் முயன்று 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 பார்த்து இன்னும் ஒரு தோல்வி மனப்பான்மையிலோ விரக்தியின் விளிம்பிலோ வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே நாங்கள் பெரும் மகிழ்வு கொள்கிறோம். அனுமதித்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து எள்ளளவேனும் இல்லை. இந்த மனிதர் தன்னுடைய படவிலே
தன்னுடைய முயற்சியெல்லாம் தோல்வியே ஆன பொழுது இவருடைய சொல்லுக்கும் இவருடைய ஆலோசனைக்கும் இடம் அளித்து செயல்பட்டதினாலே மிகப்பெரிய வெற்றியை கண்டார். பாருங்கள், இப்படி மீன் பிடித்ததுக்கு அப்புறமாக இவர் எப்பொழுதும் தன்னுடன் இருக்க வேண்டும், தனக்கு இந்த மீன்கள் எல்லாம் அதிகமாக பிடிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தனது விருப்பத்திற்கிணங்க இவரை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அது தவறான கண்ணோட்டம் இல்லைதான். ஆனாலும் இவர் என்ன செய்தார் தெரியுமா? பின்னாலே நாம் படிக்கிறோம், இந்த இயேசு கர்த்தருடைய கால்களிலே இவர் சாங்கடையாக விழுந்தாராம். விழுந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவியாகிய மனிதன். ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார், இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர். முன்பு சொன்ன அந்த சம்பவத்தில் அந்த வாகனத்தை உருவாக்கின அந்த முதலாளி இந்த வாகனத்தின் எல்லா பாகத்தையும் நன்றாய் அறிந்திருந்தவர். அதில் எங்கே பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வந்தால் என்ன ஏற்படும், அதை எப்படி சீர் செய்யலாம் என்பதையெல்லாம் உருவாக்கினவர், அதை படைத்தவர் என்கிற வகையிலே அவருக்கு அறிவும் இருந்தது, ஆற்றலும் இருந்தது. அதுபோல இந்த மனிதன் தனக்கு உதவி செய்த இந்த இயேசுவை ஏதோ மீன்பிடிப்பதற்கு உதவி செய்த ஒரு மந்திரவாதி, தனக்கு மிகவும் அற்புதமாக உதவி செய்த ஒரு பெரியவர் என்கிற நிலைமையில் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவரை ஆண்டவர் என்று அழைக்கிறான். அர்த்தம் என்னவென்று கேட்டால், இந்த பகுதியில் மீன்கள் நாங்கள் முயற்சி செய்ய பொழுது கிடைக்கவில்லை, ஆனால் இவர் சொன்ன மாத்திரத்தில் இவ்வளவு மீன்களும் வந்ததே. அப்படியானால் மீன்களை பிடிப்பதற்கு மட்டுமல்ல, அதற்கும் மேலானவர். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்பவர் நாம் காண்கிற கடல், மலைகள் மற்றும் காடுகள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர். படைத்தது எல்லாம் அவராலே படைக்கப்பட்டிருக்க, மனிதர்களும் அவராலே படைக்கப்பட்டவர்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரும் பொழுது, பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டு நாம் எவ்வளவுதான் முயற்சித்தும் அதிலே வெற்றி காண முடியாமல் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாது என்ன பிரச்சனை, என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவருக்கு தெரியும். அவர் அனைத்தையும் அறிந்தவர் மட்டுமல்ல, அனைத்தையும் சரி செய்வதற்கும் ஆற்றல் கொண்டவர். இப்பொழுது நாம் செய்ய வேண்டுவது என்ன? அதே மாதிரியை நாமும் பின்பற்றலாம். அந்த மனிதன் என்ன செய்தார்? அவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கினார். அவர் சொற்படியே இவர் செயல்பட்டார். ஆகவே எங்கள் மதிப்புக்குரியவர்களே, உங்களது வாழ்க்கையிலே இதே போன்ற நிலை காணப்படுமானால், முதலாவது நீங்கள் புரிந்தும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் எது என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைத்த தேவன். அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு தெரியாத காரியம் எதுவும் இல்லை. ஏன் இந்த பிரச்சனை வந்தது, இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த பைபிள் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி, அதாவது படைப்பு எதுவுமே இல்லையாம். அப்படி இருக்க உங்கள் வாழ்வில் உள்ள நிலையும் அவருக்கு தெரியும். தெரிந்தது மட்டுமல்ல, அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர் ஆற்றல் உள்ளவர். இதை முதலாவது நீங்கள் அறிந்தும் ஒத்தும் கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த மனிதர் அவருடைய செயலுக்கு தன் வாழ்விலே அனுமதி கொடுத்தார். இந்த இயேசு ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையிலும் வலுக்கட்டாயமாக நுழைந்து செயலாற்ற மாட்டார். ஏனென்றால் மனிதனை பொறுத்தமட்டிலே எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியக்கூடியவனாகவும், நல்ல காரியத்தை தெரிந்து கொள்வதற்கும் தீமையான காரியங்களை தவிர்ப்பதற்கும் ஆற்றல் கொண்டவனாகவும் உள்ள நிலையில் அவனை படைத்தார். ஆகவே வலுக்கட்டாயமாக கட்டாயமாக ஒரு வாழ்க்கையிலே இவர் நுழைந்து செயல்பட மாட்டார். அந்த கடவுள் தன்னை மனிதன் அழைக்க வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த வகையில் அந்த நிலையில் அவனை படைத்திருக்கிறார்.
ஆகவே நீங்கள் செய்ய வேண்டுவது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு காலமாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசுவே, எனது வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற இந்த சிக்கலை என்னால் தீர்த்து கொள்ள முடியவில்லை என்று ஒத்துக்கொள்கிறேன். நீர்தான் படைத்த உண்மையுள்ள ஆண்டவர், உமக்கு எல்லாம் தெரியும், உம்மாலே முடியாதது ஒன்றுமில்லை, அதை நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்விலே நீர் ஈடுபட்டு எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நீங்கள் மனதார ஒரு உள்ளான எண்ணத்தோடு, உங்கள் மனதின் முழுமையோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு இயேசுவை நீங்கள் வர வேண்டும், உதவ வேண்டும் என்று வேண்டி விரும்பி அழைப்பீர்களானால், நிச்சயமாக அன்றைக்கு அந்த மனிதனுக்கு உதவின இயேசு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் உதவார். நீங்கள் கேட்கலாம், அது அன்றைக்கு நடந்தது, இன்றைக்கு நடக்குமா? இயேசு ஏதோ வாழ்ந்தவர், மரித்தவர், மறைந்தவர் என்ற வரலாறு கொண்டவர் அல்ல. எல்லா மனுமக்களிலிருந்து அவர் வித்தியாசமானவர் என்பதிலே மிக உன்னதமான கருத்து என்னவென்று கேட்டால், மகான்கள் தோன்றினார்கள், வாழ்ந்தார்கள், அரிய பல காரியங்களை சாதித்தார்கள், சமாதி ஆனார்கள். ஆனால் இந்த இயேசு ஆண்டவரோ மனிதனாக பிறந்தார், மனிதனாய் வாழ்ந்தார், மனிதனாய் மரித்தார், ஆனால் முழுமையான தேவனாயிருந்தார். ஏன் மரித்தார்? மனுமக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து பலியாய் மரித்தார். தான் செய்த குற்றத்திற்காக அல்ல. மனுக்குலம், எல்லா மனுக்குலத்தின் எக்காலத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் தொலைத்து அந்த பாவத்திற்கு பரிகாரம் கொடுத்து மனிதனை மன்னித்து மன்னிப்பின் வாழ்வும் ஒரு சமாதான பெருவாழ்வும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மனுமக்களுடைய எல்லா பாவங்களையும் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தார்கள், கல்லறையை காவல் காத்து பத்திரப்படுத்தினார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் பெற்றார், உயிர்த்து எழுந்தார். காரணம், மனிதனாக இருந்தாலும் அவர் தேவன். உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி போனார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்களாலே அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவர் உயிர் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தையை மனுமக்களுக்கு தந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள், வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை கண்டார்கள். ஆகவே அடுத்து நீங்கள் செய்ய வேண்டுவது, இந்த இயேசுவை முழு மனதார என்னுடைய வாழ்விலே வர வேண்டும், என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதும், அவருக்கு அவருடைய வழி நடத்தலுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தலும் வேண்டும். இந்த மனிதர் அவிதமாக செய்தபடியினாலே ஏதோ இந்த மீன் கிடைத்தது, இனிமேல் அதிகமான மீன்கள் தினமும் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல், இவரை ஆண்டவர் என்று அவர் அங்கீகரித்து கொண்டும் அல்லாமல், பின்னாலே படிக்கிறோம், அந்த ஆண்டவரை இவர் பின்பற்றி போனாராம். சாதாரணமாக மீன் பிடித்து கொண்டிருந்த இவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தின் மூலமாக பெரும் மாற்றத்திற்குள் வந்தார். அப்புறமாக அவரை பின்தொடர்ந்தார். இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்ததற்கு பிறகும் அநேக ஆண்டுகள் இவர் வாழ்ந்தார். அவருடைய சீடர்களிலே மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கிற ஒரு மனிதரானார். அவர்தான் பேதுரு. உலகத்தின் பல்வேறு இடங்களிலே செயின்ட் பீட்டர் என்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெரிய பெரிய தேவாலய கட்டிடங்கள் இந்த பெயரில் இருப்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு தான் இப்படி உலகளாவ இன்றைக்கும் அறியப்படுகிற நபராக இருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், தன்னுடைய வாழ்வில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதி கொடுத்தார். ஆச்சரியமான மாற்றத்தை, மேன்மையான காரியத்தை தனது வாழ்விலே அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே நீங்கள் உங்களுடைய தோல்வியோ உங்களுடைய சிக்கலான காரியங்களையோ நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்க தேவையில்லை.
உங்களை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். அவரால் எல்லாம் முடியும். ஆகவே நீங்கள் காலம் தாழ்த்த வேண்டாம், சந்தேக எண்ணம் கொள்ள வேண்டாம். முழு மனதோடு கூட அன்றைக்கு எப்படி அந்த ஃபோர்டு கம்பெனி காரை வாங்கினவர் அவருக்கு அனுமதி கொடுத்தாரோ, இந்த பேதுரு, இந்த பீட்டர் என்பவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதி கொடுத்தாரோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையும் சீர் செய்வதற்கு இந்த இயேசுவுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். எப்படி கொடுப்பது? அவருடைய திரு வார்த்தையை உங்கள் உள்ளான மனதிலே நீங்கள் நம்புங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அழைத்தால் அழைப்புக்கு இணங்கி வருபவர் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அவரை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெரிய ஒரு மாற்றத்தை பெற்று, இந்த பூ உலகில் எப்படி அவருக்கு மீன் கிடைத்ததோ, எப்படி இவருக்கு வாகனம் சரி செய்யப்பட்டதோ, அதுபோன்ற இந்த உலகம் சார்ந்த காரியத்திலே நீங்கள் நன்மையை பெற வேண்டும். இந்த உலக வாழ்வுக்கு அப்புறமாக மறுவாழ்விலே நீடித்த பெருவாழ்வையும் பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கிறோம், நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே நீங்கள் இந்த நாளிலே அவரை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த பெரும் பாக்கியத்தை பெற்று இனிமையாக பாவ மன்னிப்பை அடைந்து நம்பிக்கையான ஒரு பெரிய வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதமான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அவர் உங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நன்றி. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, அன்பு கருணை கொண்ட நல்ல ஆண்டவரே, இந்நிகழ்ச்சியை கவனித்த ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், அன்பு கூறுகிறீர். தங்கள் வாழ்விலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுமதித்து ஏற்றுக்கொண்டு அவர் இன்னார் என்பதை புரிந்து விசுவாசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக ஒரு சீர்பொருந்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும். உம்மை இன்னார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். தாங்கள் சிக்கி இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் அருளாலே இவர்கள் பெரிய ஒரு சுதந்திரத்தை, ஒரு விடுதலையை பெற்று சமாதானமான வாழ்வை அனுபவிக்க, மறுமையிலே
நித்திய பெருவாழ் உண்டு என்பதையும் நம்பி சொந்தமாக்கிக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பின் உருவம் ஆண்டவர் அழைக்கிறார், நீ அருகில் வா. தொய்ந்து போன உன் வாழ்வினை கேட்கிறார், நீ அருகில் வா. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. மனிதர் பலரை நம்பினாய், பலமுறை தடுமாறினாய். உற்றார் பெற்றார் அன்பெல்லாம் கனவு போன்று அகலுமே. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. நண்பர் பலரும் இருப்பினும் நாடும் அன்பை பெற்றாயோ. செல்வம் எல்லாம் மாயையே, உலகம் காணல் நீராமே. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. இன்னும் நொந்து போவானே, இன்றே அருகில் ஓடி வா. உள்ளம் குமுறும் உன்னையே தள்ளேன் என்றார், ஓடி வா. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. அழைக்கிறார், நீ அருகில் வா. அழைக்கிறார், நீ அருகில் வா. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழும்போது எப்படி தனிப்பட்ட மனிதனின் பிரச்சனைகளிலே உதவி செய்தார் என்று கேட்டோம். நம்மை பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் உங்களை விடுவித்து மரணத்திற்கு பின் அவரோடு கூட பரலோகத்திலே வாழும் பாக்கியத்தை கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட தெய்வ ராஜ்யத்தில் பிரவேசிக்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம்,
C26 ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவிடம் சரணடைவதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.